வணக்கம். அமித்ஷா அவர்களிடம் நேரடியாக 12 கேள்விகள். எப்படி இந்த நாட்டு மாணவர்கள் மீது தடியடி நடத்த போனது, எப்படி போலீசார்கள் பயன்படுத்திய அந்த லத்தியில் ஆணி அடிச்சிருந்தது, எப்படி இந்த நாட்டு மாணவர்கள் மீது தீவிரவாதிகளை அல்ல ஒரு மிகப்பெரிய கும்பலை அடக்குவதற்காக தடை செய்யப்பட்ட பெல்லட் குண்டுகளை நீங்க தாக்கினீர்கள். எதற்காக அங்க வாட்டர் கேனன் பயன்படுத்தவில்லை, எதற்காக மாணவர்களுக்கு எந்த விதமான வார்னிங்கும் கொடுக்கப்படவில்லை என்கிற இது போன்ற ஏராளமான மிக முக்கியமான கேள்விகளை நேரடியாக அமித்ஷாவை பார்த்து கேட்க போகிறோம். எதற்காக அமித்ஷா? அவர்தானே டெல்லி போலீஸோடைய பாஸ், இன்டெலிஜென்ஸ் பியூரோடைய பாஸ், இந்த நாட்டு உள்துறை பாதுகாப்பிற்கான அந்த பாஸ். அப்ப அவருடைய பர்மிஷன் இல்லாமல் டெல்லி போலீஸாக இருக்கட்டும், அல்ல ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ் ஆக இருக்கட்டும், அல்ல சிஆர்பிஎஃப் ஆக இருக்கட்டும், யாருமே எதுவுமே செய்ய முடியாது. அவருடைய உத்தரவு இல்லாமல் ஜூலை 20ஆம் தேதி நடந்த அந்த கலவரம், அங்க நடந்த அத்துமீறல், அங்க நடந்த அந்த தடியடி நடத்தியிருக்கவே முடியாது. என்னுடைய முதல் கேள்வி, why were water cannon not used? இதற்காக வாட்டர் கேனனை நீங்க பயன்படுத்தவில்லை. ஏன்னா இது போன்ற ஒரு கூட்டத்தை அடக்குவதற்காக, சரிபார்ப்பதற்காக ஃபர்ஸ்ட் மெஷர் இஸ் அனௌன்ஸ்மெண்ட். இந்த மாதிரி வாட்டர் கேனனை நாங்க அடிக்க போகிறோம், களைஞ்சு போயிருங்க, வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கணும். எந்த விதமான வார்னிங்கும் கொடுக்கப்படவில்லை. இரண்டாவது, நேரடியாக போலீசார்கள் லட்டி சார்ஜில் இறங்கி இருக்கிறார்கள். வாட்டர் கேனன் பயன்படுத்தி இருந்தீர்கள்னா மக்கள் அங்கிருந்து கலைஞ்சு ஓட வாய்ப்புகள் இருந்திருந்தது. ஆனால் ஏன் அது நடக்கவில்லை? என்னுடைய முதல் கேள்வி. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா ஸ்டாண்டர்ட் கிரவுட் கண்ட்ரோல் புரோட்டோகால் இன் இந்தியா, இது வந்து புரோட்டோகால், இந்தியன் லால இருக்கக்கூடிய புரோட்டோகால், டிக்டேட் அ கார்டட் ரெஸ்பான்ஸ் unlisted the least harmful force. அதாவது நீங்க ஒரு ஆயுதத்தை எடுத்து அடிக்கும் போது மிக குறைவாக ஒரு நபருக்கு எது டேமேஜ் கொடுக்கணும் அதுதான் நீங்க எடுத்து வைக்கணும். அதில் தண்ணீர், வாட்டர் கேனன் தான் ஃபர்ஸ்ட் வரும். அதங்க நடத்தினதா கிடையாது. இன்னைக்கு 20ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு 25ஆம் தேதியில இருக்கிற 5 நாட்கள் ஆகிவிட்டது. 5 நாட்கள் கூட வாட்டர் கேனன் பயன்படுத்தவில்லை. பீகாரில் நடந்தது. அதற்கான ஒரு ஃபனி வீடியோ எல்லாம் வெளியில வந்துச்சு, அது வேற விஷயம். பட் why it didn't been used in Delhi? ரெண்டாவது, why were lathis with nail used? நீங்க லட்டி சார்ஜ் பண்ணீங்க, காலுகளுக்கு இடுப்புக்கு கீழே நீங்க அடிச்சிருக்கீங்க, that is permitted in law. பட் அந்த லத்தியின் நுனையில நீங்க பார்த்தீர்கள்னா எத்தனை போலீசார்களை பிடித்தார்கள் மக்கள்? ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வெளிவந்தது. எந்த அளவுல ஆணிய அங்க எடுத்துட்டு போய் ஆணிய அடிச்சு மாடிஃபைடு ஸ்டம்ப், மாடிஃபைடு கம்புகள். இட் இஸ் இன்ஹியூமன். மனசாட்சியே இல்லாமல் சின்ன சின்ன மாணவர்கள், அவர்கள் மீது நீங்க நடத்திய அது தடியடி. Now a very important thing, who ordered firing pellet guns? pellet guns பற்றி நேத்தும் ராகுல் காந்தி ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதற்கான பிரஸ் மீட்டை நீங்க பார்த்தீர்கள். பார்க்காத நபர்கள் என்னோட டிவி ஸ்கிரீன்ல நீங்க பார்த்து வருகிறீர்கள். எப்படி இந்த 19 வயது இளைஞர், அவர் மீது இந்த பெலட் கொண்டு பாய்ந்து ஒரு கண்ணு போயிருச்சு, ஒரு பார்வை போயிருச்சு. டெல்லி போலீஸ்ல சேரணுங்கிற ஒரு ஆசை. 2025ஆம் ஆண்டு பரீட்சை எழுதி அந்த பரீட்சையிலும் பேப்பர் லீக் நடந்து தன்னுடைய வாழ்க்கை இழந்து நிற்கக்கூடிய இந்த மாணவர் போராடி கொண்டிருந்த போது கையில நேஷனல் பிளாக், இந்தியன் பிளாக் எடுத்துக்கொண்டு போராடி கொண்டிருந்த போது இந்த நபர் மீது இந்த தாக்குதல். நவ் பெல்லட் கன்ஸ்க்கான ஆர்டர் எப்படி வந்தது? யார் அந்த ஆர்டரை கொடுத்தார்கள்? இந்த போராட்டம் ஆர்ஏஎஃப், ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ், அவர்கள் தானே இந்த பெல்லட் கன்னை போட்டிருப்பார்கள், அடிச்சிருப்பார்கள். ஆர்ஏஎஃப் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? அமித்ஷாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. தென் where is the accountability? போலீஸ் அப்படியே மழுப்புது, இல்ல நாங்க இந்த ஆயுதத்தை பயன்படுத்தவே இல்லை. இந்த இருக்கு உதாரணம். இந்த நபருடைய போட்டோ எடுத்துட்டு போங்க, உலகத்துல எந்த மருத்துவமனைக்கும் போங்க, எந்த டாக்டர் போய் சந்திங்க, இந்த காயம் எப்படி ஏற்பட்டது? அந்த பையனே என்ன குத்திக்கினானா, இப்படி 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 கண்ணை குத்திக்குவாங்க.
பெலட்கனுடைய காயங்கள் எப்படி இருக்கும்னு கூகுள்ல போய் சர்ச் செய்து பாருங்க. பல எக்ஸாம்பிள்ஸ் கிடைக்கும். இந்த நபருடைய காயத்தை பாருங்க, ஒப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சுக்கும். My question number 4 is, why was disproportionate force used with male cops hitting young women? ஒரு லட்டி சார்ஜ் ஆக இருக்கட்டும், அல்ல கிரௌடை மேனேஜ் செய்வதாக இருக்கட்டும், பெண்களை பெண்கள், ஆண்களை ஆண்கள் தான் கண்ட்ரோல் பண்ணும். பட் இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள், இந்த வீடியோக்களை பாருங்கள், எப்படி போலீஸ் பெண்களை அறைகிறார்கள், லட்டி சார்ஜ் அடிக்கிறார். ஒரு ஆண் போலீஸ் அப்படியே பெண்ணுடைய அந்த பின் மூலதாரம்னு சொல்லுவார்கள் இல்லையா, அந்த இடத்துல லட்டியை வச்சு குத்துற விஷயம் எல்லாமே எவிடன்ஸ் தானே இருக்கு. அப்போ அக்கௌண்டபிலிட்டி எங்க? எப்படி ஒரு பெண் ப்ரொடெஸ்டரை ஒரு ஆண் மிஸ்மேனேஜ் செய்து, மிஸ் ஹேண்டில் செய்து, மேன் ஹேண்டில் செய்திருக்கிறார் என்கிற அந்த கேள்வி. Who is accountable for all of this? ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. ஐந்தாவது கேள்வி, why were some men in civil dress? இது ரொம்ப முக்கியமானது. இந்த காட்சியை பாருங்கள். இந்த நபர்கள் யார்? there is no uniform. ஹெல்மெட்டை மாட்டிக்கொண்டு, முகத்துல முகமூடியை போட்டுக்கொண்டு, காலில் செருப்பு போட்டுக்கொண்டு, போலீஸோட லத்தி இருக்கு. போலீசார்களுக்கு முன்னாடியே மாணவர்களை அடிக்கிறார்கள். யார் இந்த நபர்கள்? ஒரு சில நபர்களை ஐடென்டிஃபை செய்தும் நாங்க போட்டிருக்கோம், என்னுடைய சேனலையும் போட்டிருக்கோம், பல சோசியல் மீடியாவில் நீங்க பார்த்துருப்பீங்க. பட் who are these people? How did they come in a civil uniform? What is the purpose of this? So யார் இந்த நபர்கள்? இதற்கான பதில் கொடுக்கும் சீனியர் ஆபீசர்கள். அவர்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் மீது யார் ஆக்ஷன் எடுப்பார்? இதே இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா, why were the most of policemen were not using their tags? சோனியாங்கிற ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர் அங்க இருந்தார். அவர் கொடுத்த பதிலை நீங்க கேட்டீர்கள்னா, ரொம்ப வேர்த்துட்டு இருந்துச்சு, அதனால நாங்க அந்த டேகை கழட்டி வச்சுட்டோம். Are you serious, madam? இதற்கு அவருடைய படம் போட்டோ. This is the lady who gave this lame answer. அங்க வந்திருந்த எத்தனையோ நபர்கள், எத்தனையோ போலீஸ் ஆபீசர்கள், அனைத்து நபர்களுடைய அந்த பேட்ஜை நீங்க பார்த்தீர்கள், அது கிடையாது. The minister must answer if the fundamental rule of policing was under order or it is a part of unofficial SOP instituted under his watch. அமித்ஷா அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் சிஸ்டம் ப்ரொசீஜர், இந்த வழியாக இப்படித்தான் நீங்க அங்க போகணும், சிவில் ட்ரெஸ்ல போங்க, முடியெல்லாம் வளர்த்துக்கங்க, காலில் செருப்பு போடாதீங்க, அப்படியே மக்களோட மக்களா இணைஞ்சு அங்க அவங்களை போய் நீங்க தடியை நடத்துங்க. யார் கொடுத்தது ஆர்டர்? மிஸ்டர் அமித்ஷா or somebody else? If it is Mr. Amit Shah, then he has to answer. If somebody else had done this SOP, then he has to answer. Or இப்படிதான், இதுதான் law, இப்படிதான் எங்க சட்டம் எடுத்து காட்டுகிறது, அதை எடுத்து காட்டுங்க. சட்டத்துல எங்க எழுதி இருக்கு இப்படி கண்ட்ரோல் பண்ணணும், இப்படி அடிக்கணும். What action has been taken against the senior officials seen hitting women? ஒருத்தர் அரைஞ்சாரு, சோஷியல் மீடியால வீடியோக்களை போட்டோம், பல வீடியோக்களை போட்டோம். அந்த நபரை நீங்க ரெசிக்னேஷன் கொடுக்க வச்சிருக்கீங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரெசிக்னேஷன் எல்லாம் ஒண்ணுங்க. பட் அது போன்ற ஏராளமான ஆபீசர்கள் அந்த காட்சிகளை நீங்க பார்க்கிறீர்கள். அவர்கள் மீது எந்த விதமான ஆக்ஷன் எடுத்தீர்கள்? மிஸ்டர் ஷா அமைதியாக இருக்கிறார், எந்த விதமான வார்த்தையும் பேசுறது. See, I am showing you proofs. I'm showing you videos. I'm showing you photos. And these are the questions. These are the questions which we directly ask Mr. Amit Shah. How many tear gas shells were fired that day at which location?
ஏன்னா ஒரு இடத்துல நீங்க டிஎஸ் கேஸ் போடும்போது, இப்போ உதாரணத்திற்கு இந்த போராட்டத்தை நீங்க பார்த்தீர்கள்னா ஜந்தர் மந்தர், பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் இது போன்ற இடங்கள். ஸோ அந்த லொகேஷன், எந்த லொகேஷன்ல இருந்து எத்தனை டியர் கேஸ் ஷெல்ஸ்களை நீங்க அடிச்சீர்கள்? ஏன்னா அங்க கண்ணா பின்னமாக மக்கள் மீது, அதுவும் ஷார்ட் ரேஞ்சில் அடிச்சிருக்காங்க. டியர் கேஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ்ல அந்த குண்டு கீழே விழுந்து வெடிக்கும், அங்க புகை வரும், அந்த புகையினால் கண்ணீர் வரும், எரிச்சல் வரும், அங்கங்க மக்கள் கிளஞ்சு ஓடுறதுக்காக தான் அது. பட் அதே ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல நீங்க அடிச்சீங்கன்னா எப்படி தீபாவளி அந்த பெரிய குண்டு இருக்குமோ அது எப்படி வெடிக்குமோ அதே மாதிரி ஒரு மனிதரை, ஒரு 60-70 கிலோ நபரை அப்படியே தூக்கி வீசக்கூடிய பவர் அந்த குண்டுக்கு இருக்கும். ஷெல் நீங்க பாத்தீங்கன்னா அலுமினியம் ஷெல்லாக இருக்கும், இவ்வளவு பெருசு இருக்கும். ஃபேன்ல ஒரு கண்டென்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் அந்த அளவுல இருக்கும். அது அப்படியே வெடிச்சுச்சுன்னா அதுக்கான பல போட்டோ வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கு. மாணவர்கள் அப்படியே மயங்கி கிடக்கிறது, சீரியஸ் கண்டிஷன்ல போனது. பல மாணவர்கள் மீது ஷார்ட் ரேஞ்சில் நீங்க அடிச்சிருக்கீங்க. Who gave this order? It is deadly. ஒரு நபரோட உயிரே போகும். நீங்க பாருங்க எவ்வளோ க்ளோஸ் டிஸ்டன்ஸ்ல இந்த இந்த ஆர்ஏஎஃப் ஜவான் டியர் கேஸை அடிக்கிறான். சாஸ்திரி பவனுக்கு வெளியில இருந்து எடுக்கப்பட்ட இந்த போட்டோ. எலக்ட்ரிக் கரண்ட். Now this is another very very serious allegation. இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய ரிப்போர்ட்ல நீங்க பார்த்திருப்பீர்கள். எப்படி ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு பெண் போலீஸ் ஆஃபீஸர், அங்க மழை கொட்டிட்டு இருக்கு, ஈரமா இருக்காக, கையில ஒரு கருவி இருக்கு, இந்த கருவியை வச்சுட்டு போலீஸ் பேரிகேட்டை தாண்டி தன்னை காப்பாற்றி வெளியில போகும்போது அந்த பெண்கள் மீது நடந்த இந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்திருக்காங்க அந்த கூட்டத்துல. இது எப்படி, யாரோட உத்தரவுப்படி இந்த வேலை நடந்தது? How many persons has been detained under what charges? இது ரொம்ப முக்கியமான, பிகாஸ் நிறைய பேருக்கு தன்னுடைய குழந்தைகள் அங்க இருக்காங்களா இல்லையா, வீட்டுக்கு திரும்பினாங்களா இல்லையா அது கூட தெரியாது. பிகாஸ் many of them are from other states. ஹரியானால வந்திருக்காங்க, மகாராஷ்டிரால இருந்து வந்திருக்காங்க, ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்காங்க, பீகார்ல இருந்து வந்திருக்காங்க, பஞ்சாப்ல இருந்து வந்திருக்காங்க. பெற்றோர்களுக்கு என்ன தெரியும், என் மகன் போராடிட்டு இருக்கான். பட் எத்தனை பேரை நீங்க டீடைன் செய்திருக்கிறீர்கள், எந்தெந்த சார்ஜஸ்ல நீங்க டீடைன் செய்திருக்கிறீர்கள், எந்த விதமான தகவலும் கிடையாது. இதுவும் ஒரு கோரிக்கை. யாரெல்லாம் நீங்க தவறாக டீடைல் செய்திருக்கிறீர்களோ அந்த நபர்கள் மீது எந்த விதமான வழக்கும் போடக்கூடாது என்கிற ஒரு கோரிக்கை. Who will answer this? Definitely Mr. Amit Shah has to answer this. But he is quiet. அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் சூப்பர் பாஸ் நரேந்திர மோடி 2 செல்ஃபி வீடியோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. நேற்று நைட்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ அதெல்லாம் சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. When Mr. Amit Shah will speak, அமித்ஷாவுடைய அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி நீங்க பார்த்தீர்கள்னா, he's been தடிப்பார் ஃப்ரம் குஜராத் கலவரத்திற்கு பின்பு குஜராத்திற்குள்ள இந்த நபர் வரக்கூடாது என்கிற ஒரு உத்தரவை போட்டிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் டெல்லியில ஒளிஞ்சிருந்த நபர் தான். இன்னைக்கு அவர் கையில இந்தியாவுடைய ஹோம் மினிஸ்ட்ரி போயிருக்கு. லுக் அட் த ஃபேட் ஆஃப் இந்தியா. ஒரு தடிப்பார் கையில இந்தியாவுடைய ஹோம் மினிஸ்ட்ரி, செக்யூரிட்டி போயிருக்கு, போலீஸ் போயிருக்கு. அந்த நபர் தாண்டவம் ஆடுவாரா, ஆட மாட்டாரா? He has been doing this. And has a departmental and ministerial inquiry been ordered into the events? எப்படி நடக்கும்? ஏதாச்சும் ஆர்டர் கொடுத்துருக்கீங்களா? அங்க நடந்த இன்சிடென்ட், அங்க நடந்த கலவரம், மேஜிஸ்ட்ரேட் இன்கொயரி நடக்குமா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்கு போனது. சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதி என்ன கூறினார்? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் இஸ் a very soft and close aid of the government. I feel நாட்டில் நடக்கக்கூடிய எந்த விஷயத்தை பற்றி எந்த வார்த்தையும் கூறுவதில்லை. வழக்கு போனால் please don't bring all these nonsense file here, man. I don't have time, neither my court have time, and I advise you, please don't come, don't waste your time. புத்திமதி சொல்லி அனுப்பி இருக்காரு. என்கிட்ட வராதீங்க, என்னோட நேரம் இல்லை. சரி, சுப்ரீம் கோர்ட்ட நேரம் அதுவும் கிடையாது. உன்னுடைய நேரத்தை நீ வீணாக்காத, வீட்டுக்கு போ. உன்னுடைய இந்த கோரிக்கையில யாருமே கேட்க மாட்டார்கள். ஒரு அட்வொகேட்
20ஆம் தேதி நடந்த அந்த அத்துமீறலை பற்றி சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியிடம் வாதாட போகும்போது அவரை விரட்டடித்திருக்கிறார்கள். அப்போ எப்படி இந்த மெஜிஸ்ட்ரியல் என்கொயரி நடக்கும்? எப்படி டிபார்ட்மெண்டல் என்கொயரி நடக்கும்? ஆனா நடக்கும். இதுதானே உங்களோட வேலை. அமித்ஷாவுடைய பொறுப்பு இதுதானே. சுப்ரீம் கோர்ட்டை விட்டுருங்க, தட் இஸ் செப்பரேட் டிபார்ட்மெண்ட். ஹைகோர்ட்டை விட்டுருங்க, தட் இஸ் செப்பரேட் ஜுடிஷியரி. வாட் இஸ் அண்டர் யூ மிஸ்டர் அமித்ஷா? ஹாவ் யூ டன் தோஸ் மெஷர்ஸ்? நீங்க உங்களோட வேலையை சரியாக பார்த்தீர்களா? இதுதான் கேள்வி. கடைசியாக, why has no statement come from the Home Ministry so far? 20ஆம் தேதி உலகமே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடூரம் புதுடெல்லியில் நடந்தது. உலக மீடியாக்கள் புதுடெல்லியில் நடந்த அந்த சம்பவத்தை கவர் செய்து போட்டிருக்கிறார்கள். அடுத்த நாள்ல இருந்து நீங்க பார்த்தீர்கள்னா அங்க மக்கள் கூட்டம் அலைமோதி இருக்கிறது. இதற்கு மேல் இது போன்ற தாண்டவம், இது போன்ற கொடூரத்தை டெல்லி போலீஸ் செய்யக்கூடாது. ஆனால் யார் இந்த ஆர்டரை கொடுத்தார்களோ, ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ், சிஆர்பிஎஃப் அண்ட் டெல்லி போலீஸ், இந்த 3 படைக்கும் யார் ஆர்டரை கொடுத்தார்களோ, யார் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இன்னும் அதிகமா பெட்டாலியன்ஸ் வரட்டும், இன்னும் அதிகமா ஃபோர்ஸ் வரட்டும் என்று அந்த ஆர்டரை கொடுத்தார்கள். நேற்று நாங்க ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். புல்லட் ப்ரூஃப் vehicles are being deputed in Delhi. தீவிரவாதிகளை அந்த கிராஸ் ஃபயரிங்கில் எந்த வெஹிக்கல்ஸ்களை நீங்க பயன்படுத்துவீர்களோ அந்த வாகனங்களை டெல்லியில் கொண்டு வந்தது யாரு? எப்படி காஷ்மீர்ல இருந்து வண்டி வருது? எப்படி வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ராணுவம் வருது? எப்படி காஷ்மீர்ல இருந்து ராணுவம் வருது? யாரை கண்ட்ரோல் செய்வதற்காக? யாருடைய உத்தரவுப்படி இதெல்லாம் நடக்கிறது? அண்ட் அமித்ஷா எதற்காக அமைதியாக இருக்கிறார்? அண்ட் அமித்ஷா இன்னொரு மிக முக்கியமான கேள்விக்கான பதிலை கொடுத்தே தீர வேண்டும். நேற்றும் அதை பற்றி ஒரு சிறிய தொகுப்பை நாங்கள் போட்டிருந்தோம். டெல்லி போலீஸ் கமிஷனர் அவரை எதற்காக நீங்க மாற்றினீர்கள்? 16ஆம் தேதி வரை ஒரு கமிஷனர் இருக்கிறாரு. காலையில அவர் தன்னுடைய டியூட்டி ஆஃபீஸுக்கு வர்றாரு. அவருக்கே தெரியாமல் திடீர்னு ஒரு நபர் வந்து நிற்கிறாரு. என் பேரு அனுராக், நான் தான் இன்னையில இருந்து டெல்லி போலீஸோடைய கமிஷனர், புதிய கமிஷனர். எப்படி நீங்க சொல்லலாம்னா, இல்ல எனக்கு ஹோம் மினிஸ்டரோட ஆர்டர் கிடைச்சிருக்கு. காகிதத்தை காட்டுறாரு. அவரை மிஸ்டர் சதீஷை தூக்கி போட்டுட்டு இவர் போய் உட்கார்ந்துடுறாரு. Now the beautiful part about this man is 20 ஆண்டுகளாக கிரவுண்ட்ல வேலையை பார்க்காத நபர், டெல்லி போலீஸோடைய ஒரு டெஸ்க் ஜாபை பார்த்து வந்த ஒரு நபர், தீவிரவாதிகள் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்த ஒரு நபர். அண்ட் he is the new police commissioner of Delhi. அர்பன் போலீஸையும் அர்பன் கிரௌடையும் புரிந்து கொள்ள முடியாத, எந்த விதமான அனுபவம் இல்லாத ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இன்னைக்கு டெல்லியின் போலீஸ் கமிஷனர். அண்ட் that order was passed by Amit Shah's Home Ministry. Can you answer, Mr. Amit Shah, all of these questions? Or on his behalf, anyone can answer. பக்தர்கள் பல பேர் கீழே நீ தேச துரோகி, நீ ஒன் சைடட் ரிப்போர்ட்ஸ்களை செய்து வர்ற, கேள்விகளை கேட்டால் தேச துரோகி. See, your SOP, your toolkit is failed now. We all understand what to do. முக்கியமாக சங்கிகள். நரேந்திர மோடி அமைதியாக இருப்பாரா? அமித்ஷா அமைதியாக இருப்பாரா? ஒட்டுமொத்த பிஜேபி அமைதியாக இருக்குமா? டூல்கிட் வழியாக 4-5 பேரை கிளப்பி விடுவார்கள். அந்த 4-5 பேரோட வேலை என்ன? நீ தேச துரோகி, நீ தேச துரோகி, சர்டிபிகேட் கொடுப்பார்களா? நீ சனாதன விரோதின்னு ஒரு கும்பல் கிளம்பும். அதுக்கு தாண்டி கோதி மீடியாவை இறக்கி விடுவார்கள். அங்கிருந்து உட்கார்ந்துட்டு ஹிந்து முஸ்லிம் ஹிந்து முஸ்லிம் ஹிந்து முஸ்லிம்ங்கிற ஒரு பரப்பரை. இதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். கோவிட் காலகட்டத்தில் பார்த்தோம், டிமானிட்டைசேஷன்ல பார்த்தோம், ஜிஎஸ்டில பார்த்தோம், விவசாயிகளுடைய போராட்டத்தில் பார்த்தோம், பெண்களுடைய போராட்டத்தில் நம்ம பார்த்தோம், சிஏ என்ஆர்சி போராட்டத்தில் நம்ம பார்த்தோம், ஷாஹீன் பாக் போராட்டத்தில் நம்ம பார்த்தது தானே. இப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட போராட்டம், இதுலயும் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்புறம் ஒரு வெளிநாட்டு ஆங்கிலையும் திருப்பிங்க.
He's been funded from Pakistan. He's been funded from China. Please come and check our account, man. We are absolutely open. எப்பவுமே நெகட்டிவ்ல தான் இருக்கும் அக்கௌண்ட். எப்பவுமே பாசிட்டிவ்ல போகாது, பிளஸ்லயே போகாது. It is always a negative. You come check our accounts. Because உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒற்றை வார்த்தை, யாரோ பணம் கொடுத்து இவங்களை பேச வைக்கிறாங்க. சாரி, this is what the reality is. Understand, wake up. We live in a democratic country and India is a secular country. இந்த நாட்டை எப்படி நடத்தணும்னு ஒரு SOP இருக்கு, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அந்த SOP இந்த நாட்டு கான்ஸ்டியூஷன் வழியாக இருக்கு. அந்த கான்ஸ்டியூஷன் வழியாக தான் ஒரு சட்ட புத்தகமும் இருக்கு. அந்த சட்ட புத்தகத்தோட பேரெல்லாம் நீங்க மாத்து பார்த்தீர்கள். பாரதிய நியாய சம்ஹிதா என்கிற பேர்ல மாத்திட்டீங்க. ஆனா அதுக்குள்ள நீங்க போய் படிச்சீங்கன்னா கூட வெறும் நம்பர் தான் மாறி இருக்கு, சட்டம் அப்படியே தான் இருக்கு. 144 மாத்தி இப்ப 163 கொண்டுட்டு வந்திருக்கீங்க. அவ்வளவுதான். சோ சட்டம் படித்த நபர்கள், சட்டம் புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள், அவர்களை உங்களால் ஏமாற்ற முடியாது. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இந்தியா இஸ் அ ஃப்ரீ கண்ட்ரி. சுதந்திரம் அடைந்த ஒரு நாடு. இந்த நாட்டை மீண்டும் உங்களால் அடிமையாக்க முடியாது. மக்களை மீண்டும் ஒரு முறை அடிமையாக்க முடியாது. நான் கேட்ட 12+ ஒரு கேள்வி டெல்லி போலீஸ் கமிஷனரோட அப்பாயின்மெண்ட்டை பற்றி. மொத்தம் 13 கேள்விகள். உங்களுக்கு இந்த கேள்விகளில் ஏதோ ஒரு கேள்விக்கான பதில் கிடைத்திருந்தால், புரிஞ்சிருந்தால் கொடுங்கள். இல்ல உங்களுடைய கேள்விகளையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டன் எதற்கு தட்டுங்கள். ஒரு சில நொடிகள் தான் பிடிக்கும். இதை தாண்டி பொருளாதார ரீதியாகவும் எங்களை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி அதையும் நீங்க தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.